குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி 7, 2026 புதன்கிழமை கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்கள் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டஸ்ட் பார்த்துலாம். உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுடைய கனவுகளை, மாநில வளர்ச்சி தொடர்பான கனவுகளையும் வெளிப்படுத்தும் வகையில் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்யப்படுது. இதன் மூலம் 91 லட்சம் குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறும். சுமார் 50,000 தன்னாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெறுவார்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு தேடி சென்று அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசினுடைய திட்டங்கள்னால என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி ஆயிருக்கு, இன்னும் என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்ற டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விண்ணப்ப செயலில் பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனிப்பட்ட அடையாள எண், அதாவது கனவு அட்டை அப்படின்னு ஒன்று வழங்குறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்படும் போது இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துலாம். சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதான் பார்க்க போகிறோம். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் தான். சரிங்களா? அடுத்தது, தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1479 உறுப்பு மாற்றுகளை பொருத்தி மறுவாழ்வு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பில் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செய்யப்படும். 2023 செப்டம்பர் 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி யாராவது மூளைச்சாவு அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் உறுப்புகள் தானம் செய்யும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறுதி அஞ்சலி செலுத்தும் போது அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்துவாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2024 268 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு தானம் செய்திருக்காங்க. ஓகேங்களா? இவர்களிடமிருந்து தானமாக பெற்ற உறுப்பு வாயிலாக 1500 பேர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா மறுவாழ்வு பெற்றிருக்காங்க. கடந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூளைச்சாவு அடைந்த 266 பேரிடமிருந்து உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தானமாக பெறப்பட்டிருக்கு. அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, முன்னாள் மத்திய அமைச்சர் சுரேஷ் கால்மாடி வந்து பார்த்தீங்கன்னா காலமாயிருக்காரு. இவர் காங்கிரஸுடைய மூத்த தலைவர். ஓகேங்களா? வயது 81. வயது மூப்பு காரணமாக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாத காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பாதுகாப்பு, அதாவது இவர் வந்து 1944 பிறக்கிறாரு. சென்னையில் பிறந்திருக்காரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பூனேயில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரியில் படிச்சுட்டு தேசிய பாதுகாப்பு அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் முடிச்சுட்டு 1973 இந்தியாவுடைய விமானப்படையில் இணைஞ்சு இந்தியா பாகிஸ்தான் போரில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு இருந்திருக்காரு. 1982ஆம் ஆண்டு நாடாளுமன்ற எம்பியான அவர் வந்து பார்த்திங்கன்னா 3 முறை மக்களவை, 4 முறை வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? PV நரசிம்மராவுடைய ஆட்சி காலத்தில் ரயில்வே துறையின் இணையமைச்சராக இருந்திருக்கிறாரு. 1955-56ஆம் ஆண்டில் இவர் பதவி வகித்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த பதவியில் இருந்திருக்கிறாரு. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேக்குன்னு ஒரு தனி பட்ஜெட்டை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கொண்டு வந்தவர். ஓகேங்களா? அடுத்தது வந்து புதிய தர நிர்ணயங்களை இந்திய தர நிர்ணய ஆணையம், அதாவது BIS வந்து பார்த்திங்கன்னா விரைவில் உருவாக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் BIS-னுடைய 79வது நிறுவன தின விழாவில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்று வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரகலாத் ஜோஷி என்ன சொல்கிறார் அப்படின்னா, BIS முத்திரை வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது. 1947ஆம் ஆண்டு முதல் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களின் தரத்தை நிர்ணயிக்க மதிப்பிடுவதற்காக ஈடு இணையற்ற அமைப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது செயல்படுது. பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா 2016 இந்த BIS சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? இந்த சட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தேசிய தர நிர்ணய அமைப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டது. தற்போது 23,700 இந்திய தர நிர்ணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமலில் இருக்காங்க. இதில் 94% வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச தரத்துக்கு இணையானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம நேற்றும் பார்த்துட்டோம். கேலோ கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பீச் வாலிபால் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக ஆடவர் மற்றும் மகளிர் அணி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாத்ரா நாகர் ஹவேலி டாமன் டையூ யூனியன் பிரதேசத்தினுடைய தலைநகரில் 2வது கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்று வருது. போட்டியினுடைய 2ஆம் நாளான செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பீச் வாலிபால், பீச் கபடி, பீச் கால்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா? இதில் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா அபார வெற்றி பெற்றிருக்கு. அடுத்தது, தேசிய இளையோர் திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த 82 பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாளான ஜனவரி 12ஆம் தேதி தேசிய இளையோர் தினமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுது. கடந்த ஆண்டு முதல் இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் அப்படின்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டு வந்துச்சு. ஓகேங்களா? நிகழாண்டில் தேசிய இளையோர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் ஜனவரி 9 முதல் 12ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. இதில் தமிழகத்திலிருந்து 82 இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.